A new subject, a new view of என்னன்னா பேய்னா பயம் வராத ஒரு உள்ளமே இருக்காது. ஏன்னா தப்பு பண்ண ஒவ்வொரு உயிருக்கும் என்னோட நாலேஜ் படி அந்த பயத்தால் சின்ன தலைவலியால் ஒரு இஸ்லாம் முஸ்லீமாக என்னோட புரிதலை சொல்கிறேன். எப்படின்னா, உன்னோட தப்பு அது எது வேணா இருக்கலாம். ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, நீயா ஆர் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று, அந்த ஷோவில் டாபிக் என்னன்னா, இது பேய் இருக்குது இல்லை அப்படின்னு இருக்குன்னு சொல்லி ஒரு சில கூட்டம் அதை வச்சு சம்பாதிக்கிற கூட்டம். இல்லைன்னு சொல்கிறது அது சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன், அதனால் அதில் அவ்வளோலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். அதுக்கு கடைசியில் ஒருத்தர் வந்தால் அது இன்னும் பச்சை குழந்தையாக இருக்குது, என்னை சுற்றி பேய். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு தப்பு. தனிமையில் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை அந்த பயம் வரும்போதெல்லாம் அந்த தப்புக்கு டேலி ஆகுற மாதிரி. இன்னொன்று அதில் என்னப்பா, லாரிக்காரங்கெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, அந்த இடத்துலலாம் பேய் ஆட்டுதுன்னு அப்படின்னும் போது அது அப்போ தான் என்னடா அந்த புரியுது. அதுனா அவங்க பெங்களூர்லாம் ஃபுல் டாவு ஐட்டம் இதெல்லாம் ஃபுல்லாக இவங்க என்னன்னு பாவம் பண்ணிட்டா, அந்த பாவத்துக்கு டாலி எங்கே? நீ ரூட்டில் வண்டி ஏறுறனா அவ்வளோ தப்பும் பண்ணிவிட்டு நாற்றத்தை எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஏறும்போது வாங்கிறது அதுக்கான சான்ஸ் எல்லாமே அது என்னோட கண்ணோட்டத்துலேருந்து. ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இவ்வளோ வருஷம் 13 வருஷத்தில் நான் பியூராக என்னோடய உடம்பு மனசு இதெல்லாம் பியூராக வச்சு ஏறும்போது ஒரு ஸ்க்ராட்ச் கூட படக்கூடாதுன்னா அந்த ஒரு ஸ்க்ராட்ச் கூட படாது. ஏன்னா அந்த எண்ணம், அந்த தூய்மைக்கு அந்த கூலி. அந்த மாதிரி அந்த லாரிக்காரங்கெல்லாம் மேக்ஸிமம், நான் அந்த லாரிலையும் எவ்வளோ ஃபஸ்ட்டு நான் உண்மையான லவ் வச்சேன். ஆனால் அது வெறும் என்கிட்டேருந்து 2000 மில்லியனில் ஒரு உயிரை உருவாக்கணும்னு அந்த ஒரு உயிரை உருவாக்கிட்டு கழட்டி விட்டுட்டு அப்போ தத்தளித்து என்னதுன்னு கிளீனராக இப்படி போகும்போது தான் அந்த ஃபீல்டை பற்றி அது என்னான்னு கூடவே ட்ராவல் பண்ணும்போது அதில் அவங்க மிதித்து நீ என்ன கிளீனர் தானே என்னாக்கும் போது ஒரு டிரைவராக ஹெவி டிரைவராகவும் ஓடும் போதும் நான் பார்த்தது சும்மா ஈஸியாக உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கியா, பிள்ளைகிட்டெல்லாம் எவன் எப்படி என்னன்னு இப்போ அதில் அதுன்னா என்னன்னு திங்கிறதுக்கு அலைகிறாங்க, அப்படி ஒன்றா வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்டாட்டியெல்லாம் இல்லையா, புதுசாக வீட்டில் என்னத்துக்கு ரோட்டில் எல்லா குப்பையும் எல்லா நாற்றமும் தான் இருக்கா, எவன் எத்தனை நாற்றத்தை என்னதுன்னு எவ்வளோ வாய் வச்சாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் நக்கி தின்னலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக. பொண்டாட்டி கூட என்னதுன்னு அரிசி பருப்பு கேஸு வீடு வாடகை அது இது அவ்வளோ செலவு பண்ணி என்னதுன்னு அதுக்கப்புறம் என்னன்னு சரி ஓகே அப்படின்னா இங்கே அதை விட சீப்பாக என்னன்னு டோக்கனில் 20 ரூபா 50 ரூபா இவ்வளோ. ஏன்னா அந்த 20 ரூபா ஒரு காசாக தெரியாது. ஆனால் அது சரியாக தப்பான்றது உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் உள்ளே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தால் தான் இந்த தப்புக்கு இப்படியாப்பட்ட கூலி. அந்த மாதிரி அந்த தப்புக்கு எப்படி கூலின்னு வாண்டடாக அந்த பயத்தை எடுத்து அவங்க பேய் அப்படிங்கிறது ஒரு காரணம் காட்டி இவங்க தப்புக்கு கூலி கிடைக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியல. ஏன்னா
இதை வந்து நான் எங்கே அப்சர்வ் பண்ணேன்னா, அந்த அந்த பயம் எனக்கு வேணும், வாண்டடாக எனக்கு இது வேணும். ஏன்னா அந்த பயம் என்னோட தப்புக்கு ஒரு சின்ன ஒரு டேலி ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என் பையன். எதுக்கு இவன் வந்து பயப்படணுன்றத வாண்டடாக எனக்கு பேய் கதை சொல்லு ஒரு 100 விதமாக ஒவ்வொரு விதமாக நான் 5 வருஷத்தில் ஒவ்வொன்றையும் மேக் பண்ணி சொல்லும் போதும் அந்த பயம் அந்த அவனுக்குள்ளே இருக்க தப்பை சரி அந்த தப்புக்கு இது டேலி ஆகிற மாதிரியான ஃபீலில் நான் வந்து அனலைஸ் பண்ணது அதே தான் இங்கேயும் சிமிலர். இன்னொன்று, ஏன் பொம்பளைய வச்சு இப்படி காட்டணும், ஏன் பொம்பளைய மட்டும் ஒவ்வொருத்திய கேட்குறான், எல்லா தடவையும் பொம்பளைய சொல்லி பொம்பளைய டாமினேட் பண்ணுறீங்களே அப்படிங்களே இப்படிங்களே. ஏன்னா எந்த ஆம்பளையும் எனக்கு இவ்வளோ கிலோவில் நான் போட்டுக்கிட்டு மினுக்கிக்கணும், காதில் மூக்கில் கழுத்தில் கையில் காலில் எல்லாத்துலேயும் நான் வந்து இவ்வளோ காசில் வந்து மாட்டிக்கிட்டு அலையணும்னு அவ்வளோ ஆசை கிடையாது. எனக்கு இப்படி ட்ரெஸ் வேணும், அப்படி ட்ரெஸ் வேணும், அப்படி காட்டிகிட்டு இருக்கணும், இப்படின்னு இவ்வளோ ஆசையோட இப்படி ஒரு ஆசையை நிறைய வச்சுக்கிட்டு சாகுறவன் அதிகபட்சம் இருக்க மாட்டான். கேட்குது, அதனால தான் ஊதிட்டே இருக்கு. என்னென்னா அப்படி ஆசை வந்து ஆம்பளைக்கெல்லாம் அதிகபட்சம் பார்த்தா என்னன்னு வீடு கட்டணும், அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வாழணுன்றதுக்காக இருக்கும். இவனோட ஆசையெல்லாம் பார்த்தா மேக்சிமம் பொதுவானதா, இவனுக்குன்னு ஏதாவது நீ வந்து கழுத்தில் 2 கிலோவுக்கு ஏதோ 1-2 போட்டாலையும் கழுத்து ஃபுல்லாக கால் ஃபுல்லாக கை ஃபுல்லாக எவனாவது ஏதாவது என்னை பார்க்கணும், என்னை யாரும் நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லைன்றதுனால தான் நாக்கிறதுக்குறாங்க முக்கிறதுக்குறாங்க. கண்ணுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸாக உன்னோட கேமராவில் வந்து நீ இங்கெல்லாம் சுற்றிலாம் அப்பிட்டு அதுக்கு இடையில என்னதுன்னா அந்த ஒரு கண்ணுன்றது உன்னோட எவ்வளோ 1000 கேமராவுக்கு வந்து வச்சாலும் ஈக்குவல் ஆகாது. அந்த கண்ணில் இன்னும் உன்னோட ஸ்கின்னை வந்து எவ்வளோ பியூராக எப்படி வாப்பா அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளேருந்து சுளீர்னு ஏறுது. உன் தோலை நீ படைச்சியா, நீ உருவாக்கிட்டு வந்தியா அந்த தோல் எனக்கு இப்படி வேணும்னு. அந்த தோலை நீ என்னன்னு உருவாக்கியிருந்தா அதை நீ இப்படி கிறுக்கிக்கலாம் அதில், இல்லை ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று ரஃப் நோட் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு அழிச்சிக்கலாம். இவங்க வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக அதுலேயும் ஒருத்தன் முஸ்லீமாக ஒருத்தன் அந்த பாட்டுக்கு வேற உடம்புல இடம் இருக்கிற வர எல்லா இடத்துலையும் நாங்கள் டாட்டாஸ் பதிப்போம். இதை தான் கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு அப்படி நடித்து வாழ்கிறவங்க பார்த்தா எல்லாரையுமே அவங்களுக்கு ஒரு வாங்கி தான் இருக்குது. இவங்க எல்லாம் காசுக்காக எதையோ ஒன்று திணிக்கவும் எதையோ ஒரு பாவத்தை பண்ண வைக்கவும் இந்த ஒரு ஃபுல் ஹியூமன் பீயிங்கே கரப்டடாக அழுக்கா ஆக்கிறவங்களுக்கும் வாங்க தான் செய்யுது. சப்ஜெக்ட் என்னன்னா பேய் வந்து 100 and 200% இருக்கு. ஏன்னா ஒரு இதை ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் வந்து ஒருத்தன் உருவாக்கிட்டா அதுக்கு ஒரு மேனுவல், அதுக்கு ஒரு கேட்டலாக் இந்த மாதிரி இருக்குன்னா அது இந்த உலகத்தை ஒருத்தன் உருவாக்கிட்டான் படைச்சிருக்கான்னா அவனுக்கு இங்கே நாங்கள் மனுஷங்களை மாதிரியே ஜின் இனங்களையும் வாழ வச்சுருக்கோம். அது உங்களை எதுவுமே பண்ணாது, அதுவும் வாழும், ப்ளஸ் நீங்களும் வாழ்கிறதுக்கான இடம்தான் சொல்லிட்டோம். அதனால் இருக்கா இல்லையான்றதுல எந்த அது இருக்குன்றதுல நிறையா தடவை அதில் ஒருத்தர் எனக்கு தனியாகவே இருக்கிறதுக்கு எனக்கு தனியாக மட்டும்தான் இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த எப்படி ஹேண்டில் அதோட பவர் என்ன, உன்னோட சிந்தனையை வந்து அவன் அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான்னா ஃபுல் கை வேலை ஃபுல் அந்த நான் எப்பயுமே எல்லோரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா தனியாக இருக்கும் போது அதால் செய்யக்கூடியது ஒன்று தான். தப்பாக என்னன்னு யோசிக்கலையா, டக்குன்னு படம் பாரு அப்படின்னு டக்குன்னு தப்பான தாட்ஸை விதைக்க முடியும். அதை தாண்டிலாம்
100 and 200% எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது.